வெல்கம் பேக் டு ஆத்மா. 6ஆம் நாள் கெடு. நடு இரவின் தொடக்கம். பாவத்திற்கும் பாவ மன்னிப்பிற்கும் இடையே மனம் திருந்துதல். குற்ற உணர்ச்சியினாலா அல்லது வாழும் பயத்தினாலா? எதை வைத்து மனிதன் தப்பிப்பது? சுயநலமாய் பாவ மன்னிப்பை கொண்டு குற்றத்தை மறைக்க முடியுமா என்றால் முடியாது என்பதே நமது தீர்ப்பு. ஆனால் பீட்டரின் எண்ணங்களை பொறுத்தவரை பீட்டரின் செயல்பாடுகள் சரிதான் என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் தண்டனை கொடுக்கும் உரிமை பீட்டருக்கு யார் கொடுத்தது? எப்படி கிடைத்தது? கேள்விகள் ஏராளம். வாருங்கள் ஆத்மாவிற்குள் செல்வோம். இங்க இருக்கிற ஆத்மா எல்லாத்துக்கும் சாந்தி கொடுக்கிறவன் தான் கடவுள். நான் சாத்தா இல்ல, கடவுள். பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கிறது கரெக்டுன்னா அதே பாவத்துக்கு நான் இங்க தண்டனை கொடுக்கறதும் அதுவும் கரெக்ட் தான். இப்படியே எல்லா பாவத்துக்கும் நீங்க மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்க செய்யற அந்த பாவத்துக்கு உங்களுக்கு யார் ஃபாதர் மன்னிப்பு கொடுப்பா? ஃபாதர், தப்பு பண்றீங்களே ஃபாதர். நான் தான் சொன்னல, பாவத்தின் சம்பளம் மரணம். Praise the Lord, Father. Father? Father, ஏதாவது பேசுங்க. Father? Father? ஹலோ தம்பி, சர்ச்சில் இருந்து ஃபாதர் கூப்பிட்டாரு. என்னண்ணா? நான் பேசினேன், ஆனா பதில் எதுவும் பேசல. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நீங்க கொஞ்சம் என்னன்னு போய் பார்க்க முடியுமா? சரிங்கண்ணா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க தம்பி. என்னவா இருக்கும்? போய் பார்க்கலாம். ஃபாதர், 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 எங்க இருக்கீங்க? ஃபாதர், 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 ஃபாதர்,
ஃபாதர் எங்கடா? ஃபாதர் எங்க? ஃபாதர் ஏய்! வா! பீட்டர், பீட்டர், இந்த 5 கொலை மட்டும்தானா? இல்ல இன்னும் நிறைய இருக்கா? எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பீட்டர், ஒன்னதான். நீ எதுவும் பேசாம இருந்தா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை எந்த மாதிரி கேட்டாலும் நீ சாதாரணமா பதில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும்னு தெரியும். மரியாதையா சொல்லிடு. இத்தனை கொலைகளையும் ஏன் பண்ண? கடைசி அந்த ஃபாதரை என்ன பண்ண? பீட்டர், ஆர் யூ சைக்கோ? இங்க பார், மறுபடியும் சொல்றேன், நீ அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கான்னு மட்டும் நினைக்காத. நீ இந்த கொலைகள் எல்லாம் எதுக்காக பண்ண, யாருக்காக பண்ணன்னு இதெல்லாம் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். பீட்டர், ஜெனிஃபர் என் தங்கச்சி. எனக்கு எப்போதானே மரபீரவை செஞ்சு தர போற? அண்ணன் உன் வேலையை தானமா இருக்கேன். 2 நாள் போரு செஞ்சு கொடுத்துறேன். போன இப்படி சொல்லிதான் எப்பவுமே என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க. நீ வேணா பாரு, உன் கல்யாணத்தப்போ அண்ணனோட முதல் சீதனமா அந்த மரபீரோ தான் இருக்க போகுது. போன உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். பத்திரமா போயிட்டு வாமா. சரி. ஏமா தச்சன் பீட்டர் தங்கச்சியா நீ? ஆமாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் தங்கச்சி நல்லா படிக்க வைக்கிறேன் போல. ஆமாங்க. என்ன படிக்கிறா? ஆர்கிடெக்ட். கொஞ்சம் அதிகமான தெரியுது. எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும். படிக்கிற போல எப்படியா சட்டையை கசக்கி விட்டு போவா? நம்ம பண்ண வீட்டுல கரண்ட் பட்டி இருக்கு, தைச்சு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். விக்டர். ஹாய். ஹாய். எப்பவும் நீ வரதுக்கு லேட் ஆகுது. அப்படி வீட்ல என்னதான் பண்ற? சாரி விக்டர், உங்க வீட்ல உங்க அம்மா இருக்காங்க, எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்குவாங்க. எங்க வீட்ல நான் அண்ணா மட்டும்தான் இருக்கோம். சோ நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும், சமைக்கணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், டெய்லி சமைச்சிட்டு வரணும் இல்லையா, அதான் லேட் ஆகுது. சரி, ஓகே, போலாம். நான் மயில பார்த்தேன். உனக்கு மயில்னா ரொம்ப பிடிக்குமா? பார்க்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹே விக்டர், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உனக்காக தான். கையில என்ன மயில் இறகெல்லாம் வச்சிட்டு இருக்க? ஒன்னே ஒண்ணு தாடா. ஒன்னே ஒண்ணு என்ன? அங்க பார், நிறைய வச்சிருக்கேன். கொடு பார்க்கலாம். எவ்வளவு அழகா சாஃப்டா இருக்குல்ல? ஆமா, அழகா சாஃப்டா தான் இருக்கு. உனக்கு இன்னும் வேணுமா? அங்க நிறைய இருக்கு. சரி வா.
ஏய் அங்க அங்க பார், ஹாய், அதுவும் அங்க ஒண்ணு இருக்கு. செம்மையா இருக்குல்ல? ம் இங்க பாரு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எங்க அண்ணன் எனக்காக செய்யற மரபி ஓலையில வச்சு பத்திரமா பாத்துக்க போறேன். ம் வா பார்த்து, அதோ ஒன்று இருக்கு பார். இந்தா. விக்டர், இதுவே போதும்டா. சர்ச்சுக்கு வர டைம் ஆயிடுச்சு. வா, இங்க இருந்து போயிடலாம். ஜெனிஃபர், இங்க இருக்கிற ரெக்கையை தானே எடுத்த? உள்ள வா, பெரிய மயிலே இருக்கு. பெரிய மயிலா? ம் அதுக்கு பெரிய பெரிய அழகா தொகையெல்லாம் இருக்கும்ல? உள்ள வந்து நீயே பாரேன். வேண்டாம் விக்டர், உள்ள யாராச்சும் இருக்க போறாங்க, அப்புறம் சத்தம் போட்டு போறாங்க. வா, இங்க இருந்து போயிடலாம். அதெல்லாம் யாரும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ வா. ம் வா விக்டர், வா. ஏய் நான் வரலடா, வேணாம்டா, வா போயிடலாம். ஜெனிஃபர், இந்த ஜன்னல்ல வந்து பாரேன். ஏய் எதுவும் இல்லடா, இருட்டா இருக்குடா. நல்லா பாரு ஜெனிஃபர், உள்ளதான் இருக்கு. ஏய் ஒண்ணும் இல்லப்பா. சரி அப்ப உள்ள போய் பார்க்கலாம், வா. ஏய் வேணாம் வேணாம், நான் வரல. வா ஜெனிஃபர். ஏய் வேணாம்டா, நான் வரல, உள்ள வா. என்ன விட்டுரு. நீ வா நான் வரல ஜெனிஃபர். விக்டர், என்ன உள்ள வா. விட்டுரு. விக்டர், விக்டர் கதவை திற. செழியனின் விசாரணையில் பல மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டாலும் உண்மையான குற்றவாளி யார் என்று இன்னும் அவருக்கு புலப்படவில்லை. ஆனால் எதை செய்தால் குற்றவாளி வெளியே வருவானோ? மறைமுகமாக பீட்டரை தூண்டிவிட பீட்டரும் செழியனிடம் அகப்படுகிறார். ஆனால் காட்டாற்றை தடுக்க முடியுமா? காற்றைத்தான் அடக்க முடியுமா? பீட்டரின் பார்வை கோணத்தில் நம் ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா? பீட்டரின் உடலில் நடக்கும் ஆத்ம அமானுஷங்களுக்கான மூல காரணம் யார் என்ற விடை ஜெனிஃபர், பீட்டரின் தங்கை. அற்ப ஆயுளில் ஜெனிஃபர் இருப்பதற்கான காரணம் என்ன? பிற ஆத்மாக்களுக்காக பீட்டர் செய்யும் கொலை குற்றங்களுக்கான காரணம் இங்கே இப்போது தெளிவாக விளக்கப்படுகிறது. இது செழியனின் 6ஆம் நாள் கெடு. நடக்கப் போவது என்ன? வாருங்கள் பார்க்கலாம். விக்டர், விக்டர் பயமா இருக்கு விக்டர், கதவை திற விக்டர். விக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கதவை திற ப்ளீஸ் விக்டர். விக்டர், விக்டர் கதவை திற விக்டர், ப்ளீஸ் விக்டர். எனக்கு பயமா இருக்கு விக்டர், கதவை திற ப்ளீஸ் விக்டர், கதவை திற, எனக்கு பயமா இருக்கு விக்டர். என்னதுண்ணா அது? கஞ்சாடா. இந்த ஏரியாலேயே நாங்க வந்து சப்ளை பண்றோம். என்ன 2 இலை கொடுண்ணே. செடியே வளர்த்து வச்சிருக்கேன்டா, எல்லாம் உனக்காகத்தான். நான் கேட்கறத மட்டும் நீ செஞ்சு கொடு. உனக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன். அண்ணா இல்லைண்ணே, அதெல்லாம் சரியா வராதுண்ணே. அப்போ உனக்கு இலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எவ்வளோ காசு வேணா தரேண்ணே. ஏண்டா என்கிட்ட இல்லாத காசா? நான் கேட்டதை நீ கொண்டு வந்தா உனக்கு தேவையானது நான் தர்றேன். நல்லா யோசிச்சு நல்லா ஒரு முடிவாடு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். விக்டர் கதவை திற. விக்டர் கதவை திற விக்டர். பாப்பா என்னப்பா பயப்படுறியா? விக்டர், விக்டர் கதவை திற விக்டர், எனக்கு பயமா இருக்கு விக்டர். தினமும் உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், பயப்படாத. விக்டர் ப்ளீஸ் விக்டர், கதவை திற, கதவை திற. உன்னை நம்பி தானே வந்தேன். விக்டர் கதவை திற விக்டர். ஒன்னும் பயப்படாதப்பா, ஒன்னும் பண்ண மாட்டேன். இங்க பாரு, நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். வா 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 வா, வாங்க 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 வாங்க. ஏமா என்னை பார்த்து பயப்படுறா? விக்டர் கதவை திற விக்டர். விக்டர், விக்டர் பயப்படாதம்மா, கதவை திற விக்டர், ப்ளீஸ் நான் விக்டர். ஒன்னும் பண்ண மாட்டேன். வேணாம் விக்டர். விக்டர்
இங்க பாரு, இங்க நடந்த நமக்குள்ள இருக்கட்டும், வெளியில போய் எதையும் மூச்சு விடக்கூடாது. நீ பூ போல அப்படியே போயிட்டு ஏன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லைன்னு நான் என் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என் அண்ணன் கிட்ட சொல்லி நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏதுமறியா ஒரு சிறு பெண்ணின் வாழ்க்கை பலிகடா ஆக்கப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் ஒவ்வொருவரின் சுயநலம்தான். சிலருக்கு போதைப் பொருட்கள் மீது மோகம், சிலருக்கு போகப் பொருள் என கருதும் பெண்களின் மீது மோகம். ஆனால் பாதிக்கப்பட்டது ஒரு சிறு பெண் தான். ஜெனிஃபரை நம் தங்கையாக, நம் மகளாக, நம் குடும்பத்தில் ஒருவராக நினைக்காதவரை ஜெனிஃபரின் சோகத்தை நம்மால் உணர முடியாது. இனி எஞ்சியிருப்பது அவளிடம் உயிர் மட்டுமே. அடுத்து பண்ணையாரின் வெறி வேட்கை ஜெனிஃபரை என்ன செய்ய போகிறது? ஒவ்வொரு குற்றங்களுக்கும் காரணங்கள் இல்லாமல் இருப்பதில்லை. ஒவ்வொரு குற்றத்தின் தண்டனைகளும் பாகுபாடு இருப்பதில்லை. கண்ணுக்கு கண், இரத்தத்திற்கு இரத்தம், உயிருக்கு உயிர், பலிக்கு பலி. இனி நடப்பவையும் நடந்து முடிந்தவையும் சரியான குற்றத்திற்கான காரணங்களையும் பாவத்திற்கான தண்டனையும் சரியான மதிப்பீடுகளை கொண்டுதான் நாம் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும். ஏய் சொல்றா, ஏய் உள்ளதான் சொல்றானா, சொல்றா, ஏய் சொல்றானா, ஏய் சதா ஏதோ சத்தம் கட்ட மாதிரி இருந்துச்சுன்னா? சின்ன பொண்ணுல முதல்ல அடம் பிடிச்சா, பணத்தை நிட்டோடனே ஒத்துக்கிட்டா. எதுவும் பிரச்சனை வராதுல்லன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செடி வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிறேண்ணே. சரி, ஜெனிஃபரை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. அவங்க வீட்டில் தேடிட போகிறாங்க. சரிண்ணே. ஜெனிஃபர், 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 யோ யோ கதவை தரையா, யோ யோ கதவை தரையா, உன்னை நம்பி தானே கூட்டு வந்தேன். யோ யோ கதவை தரையா, யோ யோ பண்ணே, யோ கதவை தரையா, என்னை ஏமாத்திட்டல நீ. யோ கதவை தரையா. சார் வணக்கம் சார். ஜெனிஃபர், ஜெனிஃபர், நான் ஊட்டி பண்ணையார் ராமூர்த்தி பேசுகிறேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? ஒரு சின்ன மேட்ரு. வாங்க. வாங்க வாங்க வாங்க. சரி. ஜெனிஃபர் இறந்ததற்கான காரணம் மிகவும் கொடுமையானதாகவும் காண்பதற்கு கடுமையானதாகவும் இருக்கிறது. நம் நெஞ்சில் ஊசி முனையாக இறங்குகிறது. பாவம், அந்த சிறிய பெண் செய்த பாவம்தான் என்ன? மானத்துடன் போராடி உயிரை விடும் அளவிற்கு அவள் உள்ளத்தில் வலு இருந்ததை தவிர அவள் உடலில் வலுவில்லாமல் போய்விட்டது. நம்பிய பெண்ணை ஏமாற்றும் வர்க்கம் இந்த உலகில் இன்னும் இருக்கும் பொழுது கொடுங்குற்றத்திற்கான கடும் தண்டனையை நாம் கொடுப்பதில் தவறு எதுவும் இல்லை. தண்டனைக்காக காத்திருப்போம் நாளை வரை.